ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஆடி பண்டிகை முதல் நாள் அன்னைக்கு எடுத்த விளாக் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1.5 வெல்லமா? ஆமாம். 2 கப்பு பருப்புக்கு 1க்கு 3/4ங்கிற மாரி 1.5 கப்பு வெல்லம். பிறகு ஜலம் எவ்வளோ விடணும்? வெல்லம் கரையோட விட்டா போதும், நிறைய விட்டா சரி சரி. கரையோட அரைச்சிட்டு வடிகட்டி ஆமாம் வேணும். ஜலம் விட்ருப்போம். இப்போ வெல்லம் வந்து நல்லா கரையிட்டும். பாகு வந்து வரணும் இல்லையா? ஆமாம், நல்லா கரையிட்டும். இங்கே வந்து பருப்பை நல்லா வெந்நீரில் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பை வடிகட்டிட்டு மிக்சியில் நல்லா திருப்பி அரைச்ச மாதிரி எடுத்து வச்சுருவோம். திருப்பி இப்போ பருப்பு பொடி தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து அரைச்சி ரெடியாக இருக்குது. வெல்லமும் கொதித்து ரெடியானதுக்கப்புறம் நம்ம பாகில் கொட்டி கலரிக்கலாம். இந்த போலிக்கு பாகு வச்சு இந்த மாதிரி நம்ம பூர்ணம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே ஈவினிங்கே வந்து பண்ணிட்டோம். அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு ஈவினிங் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம பூர்ணம் பண்ணுறோம். ஏன்னா வந்து பண்டிகை அன்னைக்கு காலம்பரம் நிறைய வேலை இருக்கும் அப்படின்றதுனால முன்னாடி நாள் பூர்ணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு அந்த சூடு வந்து வறுத்துட்டு அதை வந்து கொதிக்கிற வெந்நீரில் வந்து போட்டுட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறமா அதை வந்து மிக்சி ஜாரில் தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து நைஸாக வந்து திருப்பி திருப்பி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பாகு வெல்லமாக 1க்கு 1 இல்லை 1.25 அந்த மாதிரி கூட வைக்கலாம். நம்ம வந்து 1க்கு 3/4 வச்சுருக்கோம். அது வந்து கொஞ்சம் ஓவர் ஸ்வீட் இல்லாமல் திட்டமாக இருக்கும் பாகு வெல்லம் அப்படின்றதுனால. இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம பாகு வச்சதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாகை வந்து அதில் எடுத்து விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பூர்ணம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ பண்டிகை அன்னைக்கு வந்து ஆடி வெள்ளியில் வந்து கொழக்கட்டையும் பண்ணலாம், எந்த ஸ்வீட் வேணாலும் பண்ணலாம். சரி, நம்ம முன்னாடி நாள் வந்து போலி வந்து பண்ணிக்கலாம் அன்னைக்கு அப்படின்றதுனால போலி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இடையில முடிகிற அன்னைக்கு வந்து அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே நம்ம வந்து ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில வந்து கொழக்கட்டை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்குது. ஸோ அந்த கொழக்கட்டை வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து இன்னொரு ஆடி வெள்ளியில் வந்து அந்த விலாகுமே வந்து உங்கள் கூட நான் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுறேன். எந்த மாதிரி பூர்ண கொழக்கட்டை பண்ணுறோம் அப்படின்றதையும் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நெய் விட்டு நல்லா எடுத்து அபிகாரம் பண்ண மாதிரியும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தெரியாது. இப்போ முன்னாடி நாள் அன்றைக்கி என்ன பண்ணுன்றதை பார்த்துருப்பீங்க. அடுத்த நாள் காலம்பரை வந்து சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு காய் வந்து நறுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சமையல் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து வெண்டைக்காய், அதுக்கப்புறம் வந்து மாசப்பருப்புக்கு எப்படி தர்ப்பணம் உண்டு, புண்ணியகால தர்ப்பணம் இருக்கும் மாசப்பருப்புக்கெலாம். ஸோ அதனால் வந்து வாழைக்காய் வந்து கறிக்காக வாழைக்காய், உளுந்து வடைக்காக வந்து உளுந்தும் ப்ளஸ் உளுந்து வடை ரொம்ப வந்து எப்பயுமே கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு இல்லை ஒரு சூப்பர் டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்து அந்த உளுந்து கூட ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மாவு வந்து அரைக்கும் பொழுது அது சேர்ந்து வந்து கிரைண்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு உளுத்தம்பருப்பு வந்து வெறும் வடை வந்து சில பேருக்கு கயிறு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். பொரிக்கும் பொழுது சூடாக இருக்கும், எண்ணெய் வந்து போட்டு வடை எடுக்கும் பொழுது. அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஹார்ட் ஆகிடும், மேல் லேயர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து கடலைப்பருப்பும் வந்து உளுத்தம்பருப்பு ஊற வைக்கும் போதே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு அரைச்சி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அதனால் வந்து உளுத்தம்பருப்பு கூட வடைக்கு ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாதம், சாம்பார் ரசத்துக்கு பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பாயசத்துக்கு பைத்தம்பருப்பு, இது எல்லாமே இன்னொரு பக்கம் வேக வச்சாச்சு. பன்னீர் ரோஸ் வந்து வாங்கி வச்சுட்டோம் முன்னாடியே. பண்டிகைலாம் வருது அப்படிங்கிறதுனால தினப்படியுமே வந்து பூஜைக்கு அப்படின்ற பொழுது தீர தீர வாங்கிடுவோம். இருந்தாலும் வந்து இப்போ ஆடி எல்லாமே கொஞ்சம் விலை ஜாஸ்தி ஆகிடுன்றதுனால 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சாச்சு. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் காலையில் வந்து நித்தியமாக பண்ணுற சாலிகிராம பூஜை அது வந்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து சாமி படங்களுக்கெல்லாம் வந்து பூவும் வச்சுட்டு, காலையில் எழுந்து அந்த சாமி ரூமெல்லாம் தொடச்சிட்டு கீழே வந்து பண்டிகைக்காக ஒரு மாக்கோலம் போட்டு செம்மண்ணிட்டுட்டு, நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வாரக்கோலம் இருக்கும் இல்லையா, ஸோ அதையும் வந்து போட்டிருக்கோம். எந்த பெயிண்டில் போட்டாலுமே அது கோலம் மாவில் போடும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோலம் வந்து போட்டு செம்மண்ணிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து சமையல் எல்லாமே நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து எடுக்கலை. ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து எடுத்திருக்கேன். என்ன பண்ணியிருக்கோன்னு தான் காமிச்சிருக்கேன். பருப்பு பாயசம் ரெடி ஆகிட்டு அது முந்திரிலாம் வந்து நெய்யில் தாளித்து கொட்டியாச்சு. ரசத்துக்கும் சாம்பாருக்கும் பருப்பு எடுத்து வச்சாச்சு. வாழைக்காய் வந்து காரம் போட்டு கறி அதுவும் ரெடி. அதுக்கப்புறம் வந்து ரசம் இப்போ தான் ஏற்றிருக்கு. சாம்பார் வந்து கொதிச்சுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தயிர் பச்சடி வந்து சௌச்சௌ இருக்கு இல்லையா, ஸோ ஒரு சௌச்சௌ இருந்தது. அதை தோல் சீவிட்டு இந்த மாதிரி வந்து கேரட் துருவுறதில் மெலிசான கண்ணில் போட்டு துருவிட்டு அதில் வந்து கடுகும் பெருங்காயமும் வந்து தாளித்து கொட்டி மட்டும் வச்சுருக்கு. இப்போ தான் வந்து தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வெளியில் வச்சோன்னா கண்டிப்பாக புளிப்பு ஏறிடும். சாப்பிடும்பொழுது ரொம்ப புளிச்ச மாதிரி ஆகிடும். நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தயிர் விட்டு தயிர் பச்சடி ரெடி பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து சில்னஸாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து புளிப்பு ஏறாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து சௌச்சௌ தயிர் பச்சடி ட்ரை பண்ணாதவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி மாதிரியே தான் இருக்கும். பெரிய ஒன்றும் வித்தியாசமே தெரியாது. சூப்பராக இருக்கும். எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வடைக்கு வந்து மாவு அரைச்சாச்சு. அதாவது உளுந்து கடலைப்பருப்பு ஊற வச்சதெல்லாம் ஒன்றா அரைச்சாச்சு. உப்பு காரம் கருவேப்பிலை இதெல்லாம் தனியாக அரைச்சாச்சு. அதை வந்து தட்டும் பொழுது மட்டும் நம்ம வந்து சேர்த்து தட்டிட்டோம் அப்படின்னா, அதாவது அரைக்கும் போது ஒன்றா அரைச்சா சில பேருக்கு வந்து மாவு தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் தட்டுறதுக்குள்ளே. இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தட்டும் பொழுது ஒன்றா சேர்த்துட்டு தட்டினோம் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப நீத்து போகாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டிப்ஸும் வந்து புதுசாக பண்ணுறவங்களுக்கு தெரியல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சாமி நைவேத்தியத்துக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. ப்ளவுஸ் பீட் வந்து வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் வச்சு சாமிக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்க நைவேத்திய ஐட்டம் எல்லாத்தையுமே வச்சு நைவேத்தியம் வந்து பண்ண போகிறோம். பசங்க இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஒர்க்கு டைட்டாக இருக்குது. காலம்புரை எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியல. டைமும் வந்து எங்களுக்கு போட மாட்டேங்குது. ஏன்னா வந்து அவங்களே வந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா வந்து அடிச்சுக்கிறது, பசங்க சண்டை போட்டுக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால குழந்தைங்களையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கண் அசந்தாலும் எதையாவது வந்து எடுத்து கொட்டி வாரி அந்த மாதிரி தான் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் பசங்களையும் பார்த்துட்டு இந்த மாதிரி பண்டிகை டைம்னு வரும்போது நம்ம கிச்சன் ஒர்க்கும் பார்க்கணும், அங்கேயும் அவங்களையும் வந்து ஒரு கண்ணு வச்சுக்கணும், அவங்களுக்கு ஊட்டணும், அவங்களுக்கு குளிப்பாட்டி அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு. ஸோ இந்த டைமிங்கே வந்து கரெக்டாக இருக்குது எங்களுக்கு. அதில் வந்து வீடியோ எடுத்து நான் வந்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வந்து போட்டிருக்கேன். நெய்வேத்தியம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லா சமையலும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதை ஃபைனலாக அப்படியே உங்ககிட்ட காமிச்சிக்கலாம் அப்படின்னு. ரசம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லாமல் எலுமிச்சம்பழம் ரசம் வந்து வச்சுருக்கு. வடையும் வந்து இன்னும் வந்து ஒரு 2-3 ஈடு தான் பாக்கி தட்டுறதுக்கு. ஸோ அம்மா வந்து இடையில கொஞ்சமாக வந்து காஃபி வந்து குடிக்கிறேன், கொஞ்சம் லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அம்மாவுக்கு 2வது வந்து பால் வச்சுருக்கு காஃபிக்காக. பெரிய பாத்திரமாக இருக்கிற சாதம், சாம்பார், குக்கர் அதெல்லாம் மட்டும் கீழே எடுத்து வச்சிட்டோம். போலி வந்து இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுப்பை தொடச்சிட்டு பத்து இல்லாமல் வந்துட்டு போலியும் வந்து வடையும் லாஸ்ட்டாக தான் வந்து பண்ணுறது. போலி மாவு இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். போலிக்கு வந்து மாவு எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு. இருந்தாலும் நான் இன்னொரு தடவை வந்து சொல்கிறேன். போலிக்கு வந்து மாவு முன்னாடியே நீங்கள் வந்து பிசைஞ்சிட்டு நிறைய எண்ணெயை விட்டுட்டு அதை மூடி வச்சிட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஊறிடும். ஸோ அந்த மாதிரி ஊறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு
1/2 hour 1 hour கழிச்சு இல்லை ஒரு 1 hour 1.5 மணி நேரம் அப்படி கழிச்சு கூட நீங்கள் அந்த மாதிரி போலியை வந்து தட்டினீங்கன்னா மாவு நல்லா வந்து இழுந்து வரும், நல்லா மெல்லிஸாக இருக்கும், போலி சாஃப்டாகவும் இருக்கும். இதில் வந்து வாழை இலையில் தட்டிட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு இப்படி எடுத்தோம் அப்படின்னாலே ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தடவை நெய்யில் தான் வந்து போலி போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து எண்ணெய் தான் விடுவோம். இந்த தடவை வந்து நெய்யிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து போலிக்கு வந்து வாட்டுறதுக்கு எல்லாமே நெய்யை வந்து விட்டாச்சு. போலியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து சாப்பிட வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளான விளாக் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மறுபடியும் நான் வேறு ஒரு விளாக் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.